சொல்லுங்க. காலை வணக்கம். காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னங்க பார்த்துட்டு இருக்கிற? சப்போட்டா காய் பழுத்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேங்க. அப்படியா? காயா தான் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகணும். 10 காய் இருந்துச்சு நேத்து. 2 காயை காணோம். அதான் எண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எங்கடா போச்சு? ஒருவேளை பழுத்தது கீழே விழுந்துருச்சா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன் நானு. காணோம். அவர் அனுமர் சாப்பிட்டாரு நேத்து. எப்ப? நேற்று சாயந்தரம் வந்தாங்கல்ல. வந்துட்டாரா? பார்த்துட்டாரா? பார்த்துட்டாங்க. அப்ப இனிமேல் இந்த 8 காய் நமக்கு கிடையாது. அவருக்கு தான். அவங்க சாப்பிட்டு மிச்சம் தான் நமக்கு. அவர் சாப்பிட்டு மிச்சம் போக பழிச்சு போன்னு விட்டாதான். நான் இது சரி அடியில இருக்கு பார்க்க மாட்டாரு. இது வரைக்கும் பார்க்கவே இல்ல. பரவாயில்ல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனி அவ்வளவுதான். அவங்களுக்கு தான் அது பலனோட சாப்பிட முடியாது. ஆமா, எல்லாமே போட்டு பண்ணாரு. இந்த செடி வர்றதுக்கே விடவே இல்லை. அந்த துரு குளிச்சு அந்த குளிர் வர வர அப்படியே உடச்சு அப்படியே தின்றது. இந்த செடியை வந்து வளர விடாமே பண்ணாரு. ஏதோ இப்பதான் தப்பிச்சு பொழைச்சு வந்து காய் விட்டுருக்கு. இனி அதுவும் கிடையாது. வாழை மரமும் பாருங்க, அந்த குளிர் வர வர அப்படியே உடச்சு கொலை போடுற டைம். அதுவும் இப்படிதான். இந்த பக்கம் ஒரு செடி வைக்கிறதுக்கு இல்லை. எல்லாம் இப்படிதான் பண்ணுது. சரி, வா நம்ம சாப்பிடலாம். சாப்பிடலாமா? இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். காலைல டிஃபனுக்கும் பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு சப்பாத்தி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அவள் சப்பாத்தியை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அவளுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா தான் செஞ்சுருந்தேன். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு குருமா செஞ்சுருந்தேன். சரி, மதியானத்துக்கு சூடாக சாதம் அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். இதே குருமாவை வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால காலையில் சப்பாத்தி மட்டும் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மதியானத்துக்கு அதுக்கப்புறமா சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.